இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய தமிழ்நாட்டின் முதல் புனிதராக இங்கிருந்து உருவாகி மறைசாட்சியாக உயிர் நீத்த புனித தேவ சகாயத்தை நாம் நினைவு கூறுகின்றோம். இரத்தத்தின் வழியாக இறைவனுக்கும் மனிதருக்கும் சாட்சியாக இருந்த ஒரு உன்னத புனிதராக இருந்திருக்கின்றார். இவருடைய அந்த வாழ்க்கையினுடைய அந்த பின்புலத்தை நாம் பார்த்தோம் என்றால், இவர் கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார். அவருடைய சமயம், பற்று, கலாச்சாரம், தமிழ் மீது கொண்டிருந்த அந்த அவற்றையும் தாண்டி இறைவன் மீது கொண்ட அனுபவம், இறைவன் மீது கொண்ட அந்த ஆவல், இறைவன் மீது கொண்ட அந்த அன்பும் நம்பிக்கையும் அவரை இந்த புனித நிலைக்கு உயர்த்தி இருப்பதை நாம் உணரக்கூடியதாக இருக்கின்றது. இந்திய மண்ணிலே இவருடைய போதனையை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு, குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்வதற்கு பல்வேறு தடைகள் இருந்தது. அந்த காலகட்டத்தில் சமயத்திற்கு ஒரு புறமும் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய அந்த சமயத்தை பின்பற்றுகின்ற நிலையிலும் இவர் இயேசு மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு இயேசுவே உண்மையான இறைவன் என்பதை மக்களிடம் அறிவிப்பதற்கான பல்வேறு வழிகளை இவர் தேடினார். குறிப்பாக இவர் திருமுழுக்கு பெற்றார். திருமுழுக்கு பெற்றதனுடைய அந்த ஆற்றல் வழியாக, அந்த திருமுழுக்கு பெற்றதனுடைய அந்த வழி, அந்த துணிச்சல் வழியாக மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு இயேசுவை அறிய செய்தார். அறியாமையில் இருந்தவர்களுக்கும் மூட நம்பிக்கையில் இருந்தவர்களுக்கும் இயேசுவே உண்மையான இறைவன் என்பதை அறிவிக்க அவர் தொடங்கினார். அவருடைய அந்த அறிவிப்பின் வழியாக அவர் பல்வேறு துன்பங்களை ஏற்றார். இது சாதாரண ஒரு நிலை அல்ல. நற்செய்தி அறிவிப்பது என்பது சாதாரண ஒரு செயல் என்பதை அவர் உணர்ந்து கொண்டு இன்னும் இயேசுவை பற்றி அவர் அறிவிக்க தொடங்குகின்றார். ஏனென்றால் அவருடைய அந்த துன்பங்கள் என்பது யோபுடைய துன்பத்தை போல் ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. யோபு எப்படி துன்பங்களை ஏற்றார் என்றால், கடவுளோடு அவரும் இருந்தார், செல்வந்தராக இருந்தார், அவருக்கு இறைவன் அனைத்தையும் கொடுத்திருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு சோதனை வந்தது என்றால், அவர் இழப்பின் மத்தியிலும் இறைவனை அவர் இழக்கவில்லை, இழப்பின் மத்தியிலும் அவர் குற்றம் செய்யவில்லை, இழப்புகள் மத்தியிலும் கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவர்தான் இந்த யோபு. ஏனென்றால் அவர் ஆட்களை இழந்தார், பொருட்களை இழந்தார், தன்னுடைய நோய்கள் பலவற்றையும் அவர் மீது ஏற்றுக்கொண்டார், தீய ஆவிகள் மீது பல கனவுகளால் அவருடைய கனவுகளும் அவருடைய வாழ்வும் அழிக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தது. இப்படிப்பட்ட இந்த யோபுடைய வாழ்க்கை போன்றே தேவ சகாயத்துடைய வாழ்வும் பல துன்பங்களினால் இருந்தது. அவரை அடித்தார்கள், நொறுக்கினார்கள், பல்வேறு நிலைகளே அவருக்கு எதிராக பல சூழ்ச்சிகளை, கொலை செய்ய வேண்டும் என்ற சூழ்ச்சிகளை செய்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவருடைய அந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை பார்க்கின்ற பொழுது அங்கு இருந்த, அதாவது நம்பூதிரிகளும் திருவிதாங்கூர் மன்னர்கள் அவர்களால் ஒன்று சேர்ந்து அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டுகின்றார்கள். அவரை கழுதையின் மீது அமர்த்தி அந்த எருக்கன் மாலையை அவர் கழுத்தில் போட்டு அந்த 8 மைல் தூரத்திற்கு அவரை இழுத்துச் செல்கின்றார்கள். அங்கு அவரை பல்வேறு நிலையில் கல்லால் அடிப்பதும், தாடையில் அடிப்பதும், இப்படி கொடுமையான செயல்களை செய்திருக்கின்றார்கள். கடைசியாக ஆரல்வாய் மொழி என்ற இடத்திலே, காற்றாடி மலை அந்த அருகிலே அங்கிருக்கின்ற மலையிலே அவரை முட்டி போட வைத்து அவரை சுட்டு அவரை கொன்று அந்த அவருடைய உடலை அங்கிருக்கின்ற அந்த பறவைகளுக்கும் அங்கிருக்கின்ற கழுகுகளுக்கும் விலங்குகளுக்கும் அங்கு இரையாக்குவதை பார்க்க முடிகிறது. இன்றும் இது சாட்சியாக அந்த ஆரல்வாய் மொழிக்கு சென்றீர்கள் என்றால் அந்த இடத்தில் அவருடைய பிரசன்னம் இருப்பதை நாம் உணரக்கூடியதாக இருக்கும். அந்த இடத்தில் சென்றாலே அவர் அந்த இடத்தில் விழுந்தார் போன்ற அந்த உணர்வு, அவர் அந்த இடத்தில் வாழ்ந்து நடந்து சென்ற அந்த உணர்வு அந்த இடத்தில் இன்றும் நாம் போய் பார்த்தோம் என்றால் அது நமக்கு ஒரு சாட்சியாக இருப்பதை உணரக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு போலியான ஒரு வாழ்க்கை அல்ல. இது அவர் வாழ்ந்தது எல்லாமே இயேசு மீது கொண்ட உண்மையான ஒரு விசுவாசத்தினுடைய ஒரு வெளிப்பாடுதான். இவர் புனித நிலைக்கு மறைசாட்சியாக தன் உயிரையும் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த தேவ சகாயம் என்பவர்
பொதுநிலையினர் அனைவருடைய பாதுகாவலராக இருக்கின்றார். பொதுநிலையனாகிய நாம் நமக்கு அனைவருக்குமே பாதுகாவலராக இருந்து நாம் கேட்கின்ற வேண்டல்கள் நமக்கான எல்லா நிலையிலும் பரிந்து பேசக்கூடிய ஒரு உன்னத புனிதராக இருக்கின்றார். எனவே நாம் நம்முடைய தேவைகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் அனைத்தையும் வருகின்ற பொழுது இந்த புனிதரை நோக்கி நாம் மன்றாடுகின்ற பொழுது அவர் நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கின்றார். இதையே தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்ற பொழுது இயேசு பேய்களையும் நோய்களையும் பல்வேறு பிணிகளில் நிறைந்தவர்களை எல்லாம் அவர்களுக்கு குணப்படுத்தினார், நலம் தந்தார், வாழ்வு தந்தார். ஏனென்றால் அவர் அடுத்த ஊருக்கு செல்வோம் வாருங்கள் என்று சொல்கிறார். இங்கு மட்டும் குணப்படுத்தினால் மட்டும் போதாது, பல்வேறு இடங்களிலும் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள், பேயினால் பாதிக்கப்பட்டவர்கள். இப்படி அவர்கள் நலம் குன்ற நிலையில் அவர்களையும் குணப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எதிர்நோக்கோடு இயேசு அடுத்த இடத்திற்கு செல்வோம் வாருங்கள் என்று அழைத்துச் செல்கின்றார். என்றால் அவருடைய நற்செய்தி என்பது சாதாரண ஒரு பணி அல்ல. அனைவரையும் நல்வழிப்படுத்த வேண்டும், அனைவரும் வாழ வேண்டும், அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும், அனைவருக்கும் இந்த நற்செய்தி செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு உன்னத ஒரு நிலையை இந்த இறையாட்சி பணியே இறைவன் இயேசு இந்த மண்ணுலகில் கொண்டு வந்தார். என்றால் நாமும் நற்செய்தியாக மாற வேண்டும். நாமும் இந்த இறையாட்சியில் ஒவ்வொருவரும் இந்த உறுப்பினர்களாக இருந்து நம்மில் வருகின்ற அந்த துன்பங்கள், துயரங்கள், எதிர்ப்புகள், தடைகள் அனைத்தையும் தூக்கிவிட்டு பழைய வாழ்க்கை அனைத்தையும் நாம் எரித்துவிட்டு புதிய வாழ்க்கையில் நாம் அனைவருமே வாழ்கின்ற பொழுது இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளுமே ஆசீர்வதிக்கின்றார். துன்பங்கள் இல்லாமல் நமக்கு இன்பங்கள் இல்லை என்றால் துன்பங்களை நாம் எதிர்கொள்கின்ற பொழுது இறைவன் நமக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சியை இன்னும் அதிகமாக தருவார் என்பதை உறுதியான மனநிலையோடு நம்புவோம். இந்த தெய்வீக திருப்பலியில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து மன்றாடுவோம். நல்லாய் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.